நாங்கள் இந்த உதயத்தினை ஆரம்பிப்பதற்கு மூலமாக அனைவரும் குறித்து அவரவர் மத கடை உரிமையாளர்கள் நடாத்துநர்கள் அவர்களை அழைத்து இந்த நகரத்தில் உள்ள கடைகளின் பாதுகாப்பு அவ்வாறு இதனை தொடர்ந்து கொண்டு செல்லுமாறு எங்களுடைய எனது அன்பின் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அனைத்து அவர்களோடு கல்முனை இன்றைய இந்த கலந்துரையாடல் முக்கிய ஒரு விடயம் சொன்னால் இங்கிருந்த படிப்புகளில் இருந்தால் அதிகமாக அதை கற்றுக்கொள்வதற்காக பாரிய வெள்ளத்திற்கு செய்வதற்கும் இருந்தும் எங்களை கைவிட்டு போவது போல் இருக்கிறது. என்னவென்றால் தற்போது நமது சமூகத்தில் படைகளிருக்கிற ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஹீரோயின் என்று சொல்லப்படும் போதைப் பொருள் இதற்கு வருமானம் எவ்வளோ 3000 போதையை சாய்வதற்கு விசேஷமாக ஐஸ் போதைப் பொருள் மாறுபடுவது அவர்களுக்கு எப்போது அதை கொண்டார்களோ அந்த அவர்களுடைய அந்த நிலைமைக்கு வரை வருமானம் இருக்கின்றது. நாங்கள் கொடுத்த மாதிரி பார்சல் ஒரு யார் வர்த்தக சமூகம் மற்றும் கல்வி பிராந்திய சமதாமி அவர்கள் கிழக்கு மாகாணத்திற்கு ஒரு வேடத்தில் தயார் நினைக்கிறார். அதன் பெயர் சரோஜா என்கின்ற பெயர். அது என்ன இந்த சங்கரமணியோட இந்த பகுதியை பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏரியா பயன்படுத்தி போலீஸ் பேச வேணும் நினைச்ச விஷயத்தை அந்த எங்கள் ஏரியாவை முழுமையாக அறிந்த ஒரு உதவி போலீஸ் போலீஸ் அதிகாரிகளுடைய பலருடைய இருக்கக்கூடிய விஷயம். இதில் 4-5 விடயங்கள் பேசப்பட்டுச்சு. இந்த போதை சம்பந்தப்பட்டது பார்க்கணும் சுயேட்சை தேவையில்லாத விபத்துக்கள் நடக்குது. அது பேர் சிசிடிவி விஷயங்கள். எனவே இதில் முதலாவது நாங்கள் மற்றவர்களுக்கு ரீதியில் கல்வியை பொறுத்தவரையில் நகை வியாபாரிகள் நகை கடைகளும் அதிகம். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இப்போ 2 வருடத்துக்கு முதல் இந்தியாவில் கணிதாஜியோடு கொள்ளையடிக்கப்பட்டார். இங்கே உள்ள நகைக்கடைகளுக்கு தெரியும், ஷோவில் இருக்கிற சாமானை வச்சுருவாங்க. எடுத்துட்டு வச்சு அதுக்குள்ளே சேஃப் ரூமில் வச்சுக்கிட்டு சேஃபில் வச்சு தான் அவங்க இங்கே செய்கிறது. அது ஒரு சின்ன கடை அந்த பெரிய கடைகள் இப்போ கொழும்புல தான் அவங்க அதை எடுக்கிறது அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அது என்னது கிட்டத்தட்ட 18 இன்ச்சு அகலமான ஒரு சுவரை கொத்துக்கிட்டு வந்து அந்த இரவு அதை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அப்போ அதில் நான் நினைக்கிறேன் கல்மையில் சொர்ணம் ஜுவல்லரி அவங்களோட இது போலீஸில் ஒரு ஜுவல்லரி. ஆகவே அதுக்குள்ள கொஞ்சம் நம்ம நேரத்துடைய நான் இன்றைக்கி எல்லா காலத்தில் நாங்கள் முதல் உள்ள போலீஸ் அதிகாரிகளோட கூட்டம் நடந்து அதை பேசி அது அந்த சிசிடிவி விஷயம் தான் ஆட்கள் சும்மா கூட்டி வைக்கிறாங்க. அப்படி இது வேலை செய்யல இது
ஜிபி இது வேலை செய்யறதில்லை. இப்போ அதில் பூட்டி போட்டு நாங்கள் அது மெயின்டெனன்ஸ் சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு எல்லா எந்த ஃபோன்லேயும் எந்த வர்த்தக நிலையத்தில் மட்டுமில்லை வீட்டுக்கு போட்டுங்க 2 இதுவும் 2 இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே உள்ள நம்ம ஆட்கள் சரியான சேவிஸ் இல்லை. இருந்தாலும் அவங்கள இது பண்ணி நம்ம அந்த எங்களோட பொருள்களை எங்களோட மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுது ஈமானையும் உங்களுடைய பொருட்களையும் நீங்கள் தான் பாதுகாக்கணும் சொல்லுவாங்க. ஈமானையும் உங்களுடைய சாமானையும் நீங்கள் தான் பாதுகாக்கணும். அதுக்கு பிறகு தான் அடுத்த பாதுகாப்பு. நாங்கள் தான் அதை ஒரு சரியாக சொல்லணும், அதுக்கு பாதுகாப்பு ஒழுங்குகளை பண்ணணும். இப்போ அதனுடைய மதுரையிலும் கணக்கு கவனம் எடுத்தால் மிச்சம் இல்லை. ரெண்டாக்கள் அநேகமான இடத்துல அந்த சிசிடிவி தான் எல்லா களவுகள் பெரிய குற்றங்களை எல்லாம் பிடிபடுது. இது நம்ம பகுதிகளில் குறைவுபடி கொழும்பு மற்ற மாவட்டங்களில் என்ன செய்கிறாங்க, வந்து ஒரு கொண்டு போட்டு போகிறாங்க, துப்பாக்கியால் சுட்டுட்டு போகிறாங்க. அதில் ஒன்றும் இல்லாமல் சகலதும் பிடிபடுது என்னன்றது சிசிடிவியாக. ஆகவே அதை நாங்கள் எங்களுக்கு மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.